போட்டு வாங்குறான் இவனை. பாவம் கைஸ் இவன். யாரோ இருக்க மேலே கோவத்தை இவனை போட்டு அடிக்கிறான். நான் எதுவும் பண்ணல கைஸ், நான் சும்மா தான் சொன்னேன். சும்மா சொன்னேன். ஆமாம், சரி சரி, அதான் பார்த்தேன். ஏன் செல்லத்தை ஃப்ரீ ஃபயர் ஹேக் போடு. வால் ஹேக் போட்டு வாடா. உன்னோட ரேங்கையும் நாங்கள் மைனஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா வளர்ந்துக்குச்சு. அவனை வால் ஹேக்ல போட்டு ரேங்கை மைனஸ் பண்ணி விடுறேன். இவ்வளோ ஓடுற அப்படியே என் கையில நல்லா உட்காந்துட்டேன் ஜாலியாக. சாரு மனசிலாயோ ஆக்சுவலாக அவன் பாயா கேன்னு இப்போ கூட எனக்கு தெரியாது கைஸ். டிஎன்ஏ டெஸ்ட் தான் பண்ணும். இல்லைடா பாய்டா. எப்படி சொல்கிற? காக்டெயில் மோஸ்ட்டாக பாயாக தான் இருக்கும். அப்புறம் அவனை கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஏய் நானே காக்டெயிலா? ஆமாம். பார்த்தியா கைஸ், இப்போ பாருங்க முடித்துட்டு இவன் பாட்டுக்கு கையில் உட்காந்துக்கிட்டா நான் எப்படி ஹேக் பண்ணி பண்ணுறது? இதை வச்சு இவன் இறங்க மாட்டேங்கிறானே. ஓய் இவனை ஹேக் போடலாம். போய் அந்த அண்ணா கூட ஃப்ரெண்ட் ஆகி வாடா, போய் ஃப்ரெண்ட் ஆகிடும் அந்த அண்ணா கூட. வாடா ஹேக் ஆகலாம். வா வா வா, நாம 2 பேரும் வா ஃப்ரீ ஃபயர் ஹேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், வா ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம். ஹேண்ட் பிடிங்க கட்டு. என்ன ஃபுட்பால் ஃபுல்லாச்சு போல. அதான் ஐயோ என் கையை உடம்பாடிக்கணும் செஞ்சு அனுப்பிச்சு முடியா. சிம்பிளி வேஸ்ட். வாடா ஹேக் பண்ணலாம். வரான். அப்பப்போ குருவி மாதிரி கத்துறான், அப்பப்போ காக்கா மாதிரி கத்துறான். எங்கள் அப்பா இதுக்கு வச்சிருக்கிற பேர் ஆஸ்திரேலியன் கூக்கா. அது காக்கடா. ஹூகாங். கைஸ் இங்கே யார் யாரெல்லாம் வந்து ஹெரோப் போயிருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். இந்த பிளாட்டினம்ல இந்த லாஸ்ட் லைன் இருக்குல்ல, அதுதான் கைஸ் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமானது. வெள்ளை காக்கா மலக்க பறக்குது. ஆஸ்திரேலியன் வெள்ளை காக்கா மலக்க பறக்குது. கேமராவுக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க சார். பாத்ரூம் போகிற மாதிரி இருந்துச்சு, அதான் டக்குனு. டேய் இந்த ஆளை ஒட்டி வச்சுட்டாண்டா சார். இதனாகி போடுறா. உங்ககிட்ட ஷேரிங்கன் இருக்கா? சொல்லு ஷேரிங்கன் இருக்கா? ரஷிங்கன் இருக்கா? சிடோரி இருக்கா? இவனுக்குலாம் போட தெரியாது, ஏன்னா எனக்கு ஹேண்ட் சென்சிட்டிவ் இருக்கு. இருக்குது 2 கை தாண்டா, 2 கால் தாண்டா. அதை வச்சு நான் இவனோட பண்ணுவான். வரையாட ஹேக் போடலாம். வா வாடா ஹேக் போடலாம். வரலாம். வா 3 பேர் சேர்ந்து ஹேக் போடலாம். வா வா வியூவர்ஸ் நீங்களும் சேர்ந்து ஹேக் போடுங்க கைஸ். ஏண்டா அரியடா சாப்பிட்ற முடிவு இருக்கான் பையோட. சரி அமுக்குவோம். ஸ்கிப் பண்ண மாடியா? என்னடா ஸ்டார்ட் பண்ணவே விழுவுற? ஜோஷியக்காரர் நான் சொல்லியிருக்காரு ஸ்டார்ட் பண்ண விழுவுன்னு. கைஸ் உங்களுக்கு வந்து காக்டெயில் சிக் இன்னைக்கு நீங்கள் இன்னும் 1 மாதம் கழிச்சு சொன்னால் கூட கைஸ் நான் உங்களுக்கு வந்து காக்டெயில் சிக் தரேன். இதனால் இப்போ தான் இன்னும் 2 கஸ்டமர்ஸ் வந்து ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. உங்கள்கிட்ட இன்னும் 2 மாதம் கழிச்சு காக்டெயில் சிக் இருந்தால் தாங்கினேன். நாங்கள் இன்னும் 2 மாதத்தில் ஆச்சு, 1 மாதத்தில் சோல்ட் அவுட் ஆயிரும். இப்போயே வேணும்னா லிங்க்கை வந்து கால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2 பேர் கேட்டுட்டாங்க. 1 மாதம் கழிச்சு வந்து காக்டெயில் சிக் இருந்துச்சுன்னா தாங்க, எனக்கு கொஞ்சம் வளர்ந்த காக்டெயில் சிக் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. 2 மாதம் காக்டெயில் சிக் வேணும்னு சொன்னாங்க. அதனால் இது முழுசாக ஃபீட் பண்ணுறதுக்குள்ள போதும் இருக்கும்டா. இது ஃபீட் பண்ணுறதுக்கு 3 நிமிஷம் ஆயிடுச்சா? என் கையில் ஓய் பைலாம் மறுத்து தெரியுமா? பிளாக் ஃபிளிப் படிக்கலாம்டா நல்லா. நான் போனதை பிளாக் ஃபிளிப் படித்தேன். டோமே ஏன்டா டெக்னாலஜியா? ஹேக் போட்டுடலாம். மேலே காமிக்காது, இந்த இடத்த காமிக்காத கைஸ். நீங்கள் பாருங்க கைஸ், 80 டிகிரியில் திரும்பி பார்க்குறான். பேசாமல் என் பேர் ஆந்த கண்ணழகின்னு வச்சிடலாமா? ஏன்? ஏன்னா இவன் ஆந்த மாதிரி திரும்பி பார்க்கலாம்ல. ஹேக் பண்ணலாமாடா? ஹேக்லாம் போட வேணாம், ஃபஸ்ட்டு ஃபீட் எடுறா. வரமாட்டேங்கிறான். இருங்க பாய்.
ஆக்சுவலாக அவனுக்கு போதும்னு சொல்கிறான். ஏய் அவனை சொல்லி நிறுத்துக்கடா அப்படின்றான். ஏய் நான் லூசு பிடிச்சப்போ எப்படி நிறுத்திட்டு இருக்கேன்டா. வாடா ஹேக் பண்ணலாம். ஹேக் பண்ணலாம் வா. வாய்ப்பு இல்லை ராஜா, மோடி தான் இருக்கு, அதனால் ஹேக் பண்ண மாட்டேன். அட்டாக். எங்கே ஸ்பின்னரு நேற்று விட்டுட்டே போயிட்டே. ஐயோ அங்கே இருக்கு வந்துட்டு முடியல. நிறுத்தியான் போச்சே. இது தெரிஞ்சுன்னா ஸ்பின்னர் மண்டே உடச்சிருப்பேன். இல்லை ஓ மண்டே உடச்சிருப்பேன். இதான் மனுஷ ஜென்மம் வேணும் செய்யுமா அப்படின்ட்டு இருங்கடா. கைஸ் உன் பேர் ஜிக்ஸாக். உங்களுக்கு இன்னும் 2 சிக் தான் இருக்குது. 2 மாதத்துல சோல்ட் அவுட் ஆயிரும். தரவே முடியாத ப்ரைஸில் இப்போதைக்கு தந்துட்டுருக்கோம். வெறும் 1000 ருபீஸ் சிக்கன் நாங்கள் எங்கள் ஃபார்மில் இருக்கிறனால வெறும் 900 ருபீஸ்க்கு தரோம். இல்லை நம்பர் மாதிரியா இருக்குது அப்படின்வாங்க. ஆனால் நான் ஆசையாக ஒரு காக்டெயில் பேரண்ட்ஸ் வச்சுருக்கேன். அதை பேரண்ட்ஸ்லாம் விற்க போகிறதில்ல. பார்த்தா சிக்கன் நாங்கள் விற்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு சிக்கு. ஆமாம் இதுதான் ஃபஸ்ட்டு சிக்கு. எங்கள் அப்பா சும்மா ஹேண்ட் ஃபீடிங்க்கு வளர்க்கணும்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சிக்கு வாங்க போகிறேன். நான் இன்னொரு சிக்கு எடுத்துக்க போகிறேன். அதனால் இன்னும் ஒரே ஒரு சிக்கு தான் இருக்குது இப்போ. ஆமாம் இது மறந்தே போயிட்டுருந்தேன். ஒரே ஒரு சிக்கு தான் கைஸ் இருக்குது. நல்ல சிக்கு எடுத்துக்கோங்க. அது என்ன இது அல்பினோவா இல்லை நார்மல்? அல்பினோ இதே தான் கைஸ், இதே தான் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி. காக்டெயில் மட்டும்தான் கைஸ் சீக்கிரமாக வந்துடும். கைஸ் அதுக்கு ஒரு 20 days தான் ஆகுது. நீங்கள் டக்குன்னு வந்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ 20 days தான் ஆகுதா? அதுக்குள்ளே தலைவர் நல்லா வந்துட்டேன்டா. இல்லை இவனுக்கெல்லாம் 30 days மேலே ஆயிடுச்சு. அந்த சிக்குக்கு 20 days தான் ஆகுது. 30 days ஆயிடுச்சா? கைஸ் இதுக்கு அந்த ஹேண்ட் டைமுக்கு எடுத்திங்கன்னா வேற மாதிரி வரும் கைஸ். 30 daysல நல்லா வளர்ந்துருவானே. ஆமாம் 30 days சிக்கி தான். இல்லை பெருசாகவே ஆயிடுவானே. நான் அப்படி சொல்லி என் பற்றி சொல்கிறேன். சரி நான் எங்கே வச்சு எடுத்துகிட்ருக்கேன். ஐயோ எனக்கு லூசு பிடிச்சிக்கிச்சு. அவனை சொல்லி நிறுத்த சொல்லுங்களாடா. ஓகே கைஸ் இன்னைக்கான vlog முடிஞ்சிச்சு. இன்னைக்கான கோல்டன் டிப் காமெடி தான். பாய் கைஸ்.